Hi friends, happy morning. Welcome to our channel friends. நான் ஒரு தவா வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாதம் ரெசிபி தான் இது. வந்து பார்த்திங்கன்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். குயிக்காக ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் கடுகும் சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் போட்டுடலாம். கடுகு வெடிச்சிருந்தோம், கொஞ்சம் கடலைப்பருப்பும் நிலக்கடலையும் போட்டுடலாம். கொஞ்சம் இது வதக்கி விட்டுறலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் இதில் வதங்கிக்கிட்டோம். வதங்கினோம். அடுத்து நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டுடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் பச்சை மிளகாவும் போட்டுட்டேன் அதில். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கொஞ்சம் கேரட் துருவி வச்சுருக்கேன். கேபேஜ் கொஞ்சம் நல்லா பொடியாக துருவி வச்சுருக்கேன். பீன்ஸும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய காய்ங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் இதில் தக்காளி போட்டுடுறேன். தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அந்த தக்காளி வதங்குறாப்புல வதக்கி விட்டுடலாம். இப்போ அந்த தக்காளிக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டேன். அந்த தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கி கொடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய காய் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் இந்த சாதத்தை கொட்டிக்கலாம். வச்சு வச்சு சாதத்தை போட்டுடலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். அதே போல் கட் பண்ணி வச்ச மல்லி செடி நம்ம அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் கலர்ஃபுல் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு உங்களுக்கு சைட் டிஷ் ஒன்றுமே தேவைப்படாது. இன்கேஸ் வேணும்னாக்கா கொஞ்சம் சிப்ஸ் எதுனா வச்சுக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு இது வெரைட்டி ரைஸ் மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். எல்லா காய்களும் சேர்றதுனால. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.